கிளமன் ஷோ அண்ட் கம்மிங் ஃப்ரம் கள்ளக்குறிச்சி. நான் இப்போ ஒர்க் பண்ணுற ஸ்கூல் கள்ளக்குறிச்சி தான். கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் நியர்பை மை நேட்டிவ் பிளேஸ். ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி பைக்கில் போயிட்டு வந்துடுறேன். அதாவது சுடர் விளக்காயினும் தூண்டுகோல் வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். நம்ம எவ்வளோதான் படிச்சிருந்தாலும் நம்மளை தூண்டுறதுக்கு ஏதாவது ஒரு சக்தி, உந்து சக்தி வேணும். அந்த ஒரு உந்து சக்தியை நான் ப்ரொஃபஸர் அகாடமி பார்க்குறேன். நான் எங்களை விட எங்களுக்கு ஸ்டாஃப்ஸ் இருக்காம பாருங்க, அவங்க காலையிலே எங்களுக்கு முன்னாடி எழுந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க தூங்குவாங்களா மாட்டாங்களான்னு தெரியாது. பட் நாங்கள் எங்களை எழுப்புறதுல அவங்க ஒரு இதாக இருப்பாங்க. அதாவது நாங்கள் போடுறது 100% எஃபெக்ட்னா எங்களுக்கு மேலே 200 எஃபெக்ட் அவங்க போடுவாங்க. ஆனால் அதாவது அவங்க எஃபெக்ட் இல்லைன்னா நாங்கள் இந்த அளவுக்கு வந்திருக்க முடியுமான்றது ஒரு டவுட் தான். ஏன்னா நிறைய கொஸ்டின் டிஸ்கஷன் பண்ணுவாங்க. அதாவது மேம் இருக்காங்க, ஆனந்தி மேம், எவ்வளோ பொறுமையாக சொல்லுவாங்க. அதாவது 10th யூனிட்ன்றது ஒரு பெரிய யூனிட். அது எங்களுக்கு அவ்வளோ பொறுமையாக ரொம்ப காமாக எடுத்தாங்க. அது மாதிரி எடுக்க முடியுமான்றது எங்களுக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்கு. ஆனால் சாரு சும்மா சொல்லக்கூடாது, நிறைய கொஸ்டின் ப்ராக்டிஸ் தருவார். 9:30 சில டைம்ஸ் 2 hours போகிறதே எங்களுக்கு தெரியாது. அவ்வளோ நேரம் போகிறது ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் மாதிரி போயிடும். ரொம்ப நடத்துவா, என்னடா இவ்வளோ டைம் இவ்வளோ போயிடுச்சா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் அவ்வளோ பொறுமையாக நடத்துவார். டிஸ்கஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டாகவே இருக்காது. ஒரு ஆன்லைன் கிளாஸ் மாதிரியே இருக்காது. ஒரு இன்ட்ராக்ஷனாகவே போயிட்டு இருக்கும். ஃபேஸ் டு ஃபேஸ் நம்ம பார்த்து பேசுகிற மாதிரியே இருக்கும் எங்களோட அந்த ஆன்லைன் கிளாஸ். நாங்கள் ஆன்லைன் கிளாஸில் படித்த மாதிரி ஒரு ஃபீலே இல்லை. ஆஃப்லைனில் படித்த மாதிரியே நாங்கள் கொண்டு போயிட்டு இருந்தாங்க. அந்த லாஸ்ட் ஒரு 1.5 மந்த்லாம் ரொம்ப சீரியஸாக போயிட்டு இருந்துச்சு டெஸ்ட்டு. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா எங்களை விட அவங்க தான் எங்களுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நாங்கள் இந்த டைம் வந்து அவங்களோட உழைப்பை தான் நினைச்சு பார்க்குறோம். அதே மாதிரி ப்ரொஃபஸர் அகாடமி வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. இது மாதிரி ஒரு லோயஸ்ட் காஸ்ட்ல வந்து எங்களுக்கு எந்த அகாடமியும் வந்து இது பண்ணல. நான் ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு அமௌண்ட்டு மற்ற எங்கேயுமே இல்லை. அது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். அது வந்து இந்த நேரம் வந்து தேங்க் பண்ணிக்கிறேன். சாருக்கு ரொம்ப தேங்க் பண்ணியிருக்கேன். அது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா அந்த பணமே வழக்கு அப்படின்னு இல்லாமல் ஒரு சேவை மனப்பான்மையோடு ஏகப்பட்ட ஒரு அகாடமியாக தான் நான் ப்ரொஃபஸர் அகாடமியை பார்க்குறேன். ஏன்னா வந்து எல்லாரையும் மைண்டில் வச்சு எடுத்திருக்காங்க. அது ரொம்ப பெரிய விஷயம். மற்ற அகாடமியில் அப்படி இருக்கு அப்படின்றது வந்து தெரியல. ஆனால் ப்ரொஃபஸர் அகாடமி வந்து ரொம்ப நல்லா பண்ணாங்க. இந்த நிமிஷத்தில் வந்து இவங்க 2 பேருக்கும் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிகிட்டே தான் படித்தேன். எஸ்எம்சியாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு 2.5 years எஸ்எம்சியாக ஒர்க் பண்ணிகிட்டே தான் படித்தேன். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கவர்மெண்ட் ஜாப்ல தான் இருக்காங்க. அக்கா குரூப் 2ல போனாங்க, தம்பி போலீஸ் எக்ஸாமில் போனான். பட் நான் வந்து இன்னும் படிச்சுக்கிட்டே இருக்கேன்னு சொல்லி திட்டிகிட்டே தான் இருப்பாங்க. இருந்தாலும் அதெல்லாம் நான் கவலைப்பட மாட்டேன். எங்கள் அப்பா வந்து பையனை எப்படியாவது ஒரு டீச்சர் ஆக்கணும் அப்படின்னு ஒரு எய்மோடு இருந்தார். அந்த எய்ம் எனக்கும் வந்துச்சு. எப்படியும் ஆயிடணும். லாஸ்ட் டைம் வந்து நடந்த டிஆர்பியில் வந்து கிட்ட வரைக்கும் போயிட்டு ஒரு சிவி வரைக்கும் போயிட்டு கிடைக்காம போயிடுச்சு. சரி, இந்த டிஆர்பி எப்படியும் அடிச்சுன்னு இருக்கும்போது கடைசியாக சிலபஸ் சேஞ்ச் ஆயிடுச்சு வேற. அதுக்கப்புறம் இன்னும் டபுள் எஃபெக்ட் போடுற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணது வந்து சாரு மேம் தான். ரொம்ப தேங்க் பண்ணிக்கணும். ரொம்ப நன்றி.